கலாத்தியர் நிருபத்திலிருந்து தொடர்ச்சியான செய்தி நாம் கேட்டு வருகிறோம். இதுவரைக்கும் 24 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். கலாத்திய திருச்சபைக்கு பவுல் நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தில் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு மனிதனுடைய கிரியைகளினால் அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் தேவனை தவறாக புரிந்து கொண்டபடினால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டுறலாம், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதன் மூலமாய் நாம் ரட்சிப்பை பெற்று நித்தியமான வாழ்க்கையை அடைஞ்சிடலான்னு சொல்லி தவறான விதத்திலே அவர்கள் மக்களுக்கு போதித்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் மூலமாக இந்த தவறான கள்ள உபதேசங்கள் மக்களிடத்திலே காணப்பட்டது. ரட்சிப்பு கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படலாம், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த தவறான சத்தியங்கள் பரவி வருகிற வேளையில் தான் பவுல் கலாத்திய நாட்டிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டு கலாத்திய நாட்டிலே திருச்சபை நிறுவப்பட்டு கடவுளை தொழுது கொண்டு வந்தார்கள். ஆனால் கொஞ்ச காலத்திலே மீண்டும் கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளே நுழைந்துவிட்டு இந்த கலாத்தியர் மக்கள் கள்ள உபதேசத்தை விசுவாசிக்க பார்த்தார்கள். ஏற்கனவே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது கிறிஸ்துனுடைய கிருபை என்பதை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்ற அந்த மக்கள் இப்பொழுது மீண்டும் கள்ள உபதேசம் உள்ள வந்து ரட்சிப்பு கிரியைகளினாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதை அவர்கள் நம்பி அவர்கள் சத்தியத்தை வெறுக்க ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த பவுல் அவர் இந்த 6 அதிகாரங்களை என்ன செய்கிறார், எழுதுகிறார். முதல் 2 அதிகாரத்தில் கிருபையின் சுவிசேஷத்தை நாம் பாதுகாப்பது ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமையாக இருக்கிறது. எவன் வந்தாலும் தவறான உபதேசத்தை சத்தியத்தை நம்மிடத்தில் பேசுவானால் அதை எதிர்த்து வேத வசனத்தை நாம் நிரூபித்து காட்டணும். வேத வசனத்தை அவங்களுக்கு விளக்குவதற்கு வல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். 2வது 3-4 அதிகாரங்களில் கிருபையின் சுவிசேஷத்தை நிலைநாட்ட வேண்டும், அதாவது உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்றார். உறுதிப்படுத்தணும் அப்படின்றார். அது எந்த விதத்தில் நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த செய்திகளில் நம்ம பார்த்தோம். 3வதாக 5-6 அதிகாரத்தில் கிருபையின் சுவிசேஷத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்கிறத சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். இந்த அதிகாரத்திலே அவர் தொடங்கும் போது அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது தான் ஒரு கிறிஸ்துவனுடைய பொறுப்பு. அப்போ கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன? கிறிஸ்துவனுடைய அன்பு தான் அவருடைய பிரமாணம். அந்த அன்பின் மூலமாய் விழுந்து போன சகோதரனை நாம் என்ன செய்ய வேண்டும்? தூக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிற விழுந்து போன ஒவ்வொரு சகோதரனையும் அவனை நம்ம சீர்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது அன்பின் மூலமாக செய்யப்பட வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்டே வரார். அடுத்தது அதை தொடர்ந்து இப்போ சபையில் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு நம்ம உதவி செய்யணும். அவங்களுடைய பாரத்தை நம்ம என்ன செய்யணும்?
சுமக்கணும், ஒருவர் பாவத்தில் விழுந்து போனால் அவனை தூக்கி என்ன செய்யணும், விடணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்தது எங்கே வராருன்னு சொன்னால் ஆவிக்குரிய, அதாவது திருச்சபையில் போதகருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உதாரத்துவமாக கொடுத்து தாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றார். இப்போ இந்த 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனத்தில் நம்ம கேட்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய விதைப்பும் மாபெரும் அறுவடையும். ஆவிக்குரிய விதைப்பும் மாபெரும் அறுவடையும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒன்று விதைத்து கொண்டே இருக்கிறோம். அது வார்த்தையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், சிந்தனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று விதைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எதை விதைச்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், அறுவடை செய்ய போகிறோம். உலகில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நீ நன்மை செஞ்சினா அதுக்கு ஒரு விளைவு உண்டு, நீ தீமையை செஞ்சினா அதுக்கு ஒரு விளைவு உண்டு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். இது இயற்கையான ஒரு விதியாக இருக்கிறது. அதே போல் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எடுக்கிற முடிவுகள், செலவிடுகிற நேரங்கள், நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் ஒரு விதைப்புக்கு சமமாக சொல்கிறார். இதெல்லாம் ஒரு விதைப்பு. நாம் பேசுகிற வார்த்தை, சிந்திக்கிற சிந்தனை, நம்முடைய வாழ்க்கை, நம்ம செலவிடுகிற நேரங்கள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள், இது எல்லாமே ஒரு விதைப்பு. ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், விதைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீ எப்படி எதை விதைச்சாலும் அதனுடைய அறுவடையே நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், அறுத்து தான் ஆகும். அப்படிங்கிறத இங்கே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த பவுல் கலாத்தியர் மக்களுக்கு அவர் ஒரு செய்தியாக, ஆலோசனையாக என்ன செய்கிறார், தருகிறார். இதை தான் ஆவிக்குரிய விதைப்பும் மாபெரும் அறுவடையும் என்கிறதான இந்த தலைப்பில் 3 காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். சரியா? அதில் முதல் காரியம் 6வது வசனம் பாருங்கள். 6வது வசனம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இந்த வசனம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல் பகுதி, இந்த 3 காரியத்தில் முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சத்தியத்தை கற்றுக்கொள்பவர்களுடைய கடமையும் சத்தியத்தை கற்றுக்கொள்பவர்களுடைய கடமையும் கற்றுக் கொடுக்கிறவர்களின் பொறுப்பும். இதுதான் முதல் பாயிண்ட். இப்போ பவுல் இந்த கலாத்தியர் மக்களுக்கு சபையில் இருக்கிற ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஒருவருக்கு புத்தி சொல்லணும், ஒருவர் விழுந்து போனால் தூக்கி விடணும்னு சொல்லிகிட்டே வராரு. சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்ல வர்றாருன்னா, சபையில் உங்களுக்கு உபதேசம் போதிக்கிறாங்கன்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் அவங்க பிரசங்கத்துக்கு ஏற்றாறு போல் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றார். அப்போ இங்கே 2 விஷயத்தை சொல்கிறார், நல்லா கவனிங்க. கற்றுக் கொடுக்கிறவர்களினுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். கற்றுக் கொடுக்கிறவர்களின் பொறுப்பு என்ன? அதாவது உபதேசிக்கப்படுகிறவனுக்கு உபதேசத்தை கேட்கிறவர்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்ற பலனை கொடுக்கணும், அதுக்கேற்ற கூலியை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்போ ஆக கற்றுக் கொடுக்கிறவர்கள் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? கற்றுக் கொடுக்கிறவர்கள், உபதேசிக்கிறவர்கள் மனிதனுடைய கட்டுக்கதைகளை அல்ல, வேத சத்தியத்தை என்ன செய்யணும், முறையாக பகுத்து என்ன செய்யணும், மக்களுக்கு போதிக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே அப்போஸ்தலருடைய ஆதி சபையில் அங்கே நடக்கிற காரியங்கள் என்னன்னு சொன்னால், சபை வளர்கிறது, சபையிலே சில சலசலப்புகள் வருகிற நேரத்தில் தான் அங்கே ஏழைகளை விசாரிப்பதில்லை, விதவைகளை விசாரிப்பதில்லை என்று சொல்லி சபையில் சில பிரச்சனைகள் வருகிறது.
அந்த நேரத்தில் தான் அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போ சபையில் பொறுப்பு என்ன, ஒரு போதகருடைய பொறுப்பு என்னன்னா, போதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவங்க என்ன செய்யணும், உண்மையாக இருக்கும். அப்போ சத்தியத்தை போதிக்கிறவர்கள் அறிவுபூர்வமான பிரசங்கத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும். அதாவது விசுவாசிகளுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து என்ன செய்யணும், பிரசங்கிக்க வேண்டும், உபதேசத்தை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அவர் உபதேசித்தார். எதன் அடிப்படையில் உபதேசித்தார்? அவர் முதல்ல தொடங்கும் போதே என்ன தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு தான் சொன்னார். முதல்ல எடுத்த உடனே மனம் திரும்புங்கள் அப்படின்னா என்னது, மனிதன் ஒவ்வொருத்தனும் பாவியாக இருக்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம், கண்டிப்பாக அவன் நித்திய நரகத்துக்கு போவான், கண்டிப்பாக ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சுவிசேஷமாக என்ன செய்தார், அறிவித்தார். ஆனால் இன்றைக்கி சத்தியத்தில் உபதேசிக்கிறவர்கள், திருச்சபையில் போதிக்கிறவர்கள் எதை போதிக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு கவனிக்கணும் விசுவாசிகள். ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்துமா மரித்து கிடக்கிறது, அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு சத்தியத்தை என்ன செய்யணும், தெளிவாக போதிக்க வேண்டும். அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். எபிரேயர் 13:17. வசனத்தை கவனிங்க, நான் படிக்கிறேன் பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது என்றார். அப்போ உபதேசத்தை கலாத்தியர் மக்களுக்கு உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணினேன், கிருபையின் சுவிசேஷத்தை உபதேசித்தேன். அந்த உபதேசிக்கிற எனக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டுமானால் நான் உங்களுடைய ஆத்மாவுக்காக தான் அந்த சுவிசேஷத்தை நான் என்ன செஞ்சேன், அறிவித்தேன். பாருங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகளாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க, அடங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே கலாத்தியர் மக்களுக்கு இந்த பவுல் சொல்லுகிறதான எச்சரிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உபதேசம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த உபதேசிக்கப்படுகிறவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இப்போ அவன் என்ன சொல்ல வர்றாரு, அதே அநேக நன்மைகளினாலே அப்படின்றார், பகிர்ந்து கொடுக்கணுன்றார், பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றார். என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், போதிக்கிறவர்களுக்கு நீங்கள் போதனையை கேட்டால் மட்டும் போதாது, அந்த போதனைக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன செய்யணும், அவருக்கு நன்மைகளை செய்யணும் அப்படின்றார், கூலியை கொடுக்கணும் அப்படின்றார். அப்போ முதல்ல 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, போதிக்கிறவர்கள். இப்போ உபதேசத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது. இப்போ போதிக்கிற அவர்கள் உங்களுக்கு நேரத்தை செலவழித்து சண்டேஸில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா 6 நாட்களும் உழைச்சி அந்த சத்தியத்தை கொண்டு வந்து உங்களுக்கு போதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உழைப்பு ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற பலனை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கிற நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுதான் அங்கே சொல்ல வர்றாரு. அப்போ போதிக்கிறவருடைய பொறுப்பு என்ன, சத்தியத்தை போதிக்கணும், உங்களுடைய ஆத்துமாவை உணர்ந்து போதிக்கணும், உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சத்தியத்தை உபதேசிக்கணும். அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், போதிக்கணும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வாசிங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 பாருங்கள். ஒன்று தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18. பாருங்க, வசனத்தை பாருங்க. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை
இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக என்ன செய்யணும், என்னணுன்ற. அடுத்தது அதை தொடர்ச்சி என்ன சொல்கிறாரு, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாகன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவனாக இருக்கிறான் என்றும் வேதம் வாக்கியம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது என்றார். அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும், திருச்சபை மக்கள் ஒவ்வொரு சபையிலும் உபதேசிக்கப்படுக வேண்டும், சத்தியத்தை போதிக்க வேண்டும், ஆத்தும ரட்சிப்புக்காக வேத சத்தியங்களை தெளிவாக பகுத்து போதிக்க வேண்டும். இது யாருடைய பொறுப்பு, போதிக்கிற போதகருடைய பொறுப்பு. அதை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணுமா, போதிக்கிற போதனையை கேட்கிற ஒவ்வொருவரும் போதகருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், போதகருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, உபதேசத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவனாக என்ன செய்யணும், என்ன வேண்டும் அப்படின்ற. அதனால தான் வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரவனாக இருக்கிறான். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், கட்டளையிட்டிருக்கிறார். இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு பவுல் இங்கே சொல்லுகிற காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், சத்தியத்தை உபதேசிக்கிறோம். அப்போ உபதேசிக்கிற எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு என்ன தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், அடுத்தது பொருளாதாரங்கள், இது எல்லாமே தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த தேவையை யார் சந்திக்கிறோன்னா, சத்தியத்தை கேட்கிற திருச்சபை மக்கள் அவங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இப்போ அவங்க என்ன செய்யணும், காணிக்கைகளின் மூலமாக, தசம்பாகத்தின் மூலமாக திருச்சபையினுடைய தேவைகளை உணர்ந்து, போதகருடைய தேவைகளை உணர்ந்து என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ வாரம் நம்ம சர்ச்சைக்கு வரோம், உபதேசிக்கப்படுகிறது, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, உங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது, எல்லா நன்மைகளையும் சபையிலிருந்து பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் பெற்றுக்கொண்ட பின்னாடி சபையினுடைய தேவைகள் என்ன, போதகருடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அறிந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அப்போ ஊழியம் எப்படி தொடர்ந்து செயல்படும்? இதுக்கு தடையாகவே நம்ம என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம் என்பதை இங்கே சொல்கிறார். சரி, ஏன் சபை தன் போதகரை தாங்கணும், என்ன நோக்கம், எதுக்காக தாங்கணும்? ஆன்மீக நிதி, அதாவது நியதி அதுதான். அதாவது நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன், போதகர் உங்களுக்கு வேலை செய்கிறாரு. இப்போ நீங்கள் சபை என்ன செய்யணும், போதகரை தாங்கணும். இப்போ வேலையை வாங்கிட்டு தாங்காமல் இருந்தால் புரியுதா? இது அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான் என்றார். இப்போ நீங்கள் படித்து பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவனாக இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சீசர்களை ஊழியத்துக்கு 2 பேரை அனுப்புகிறார். அனுப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, அங்கே உங்கள் தேவைகள் என்ன செய்யும், சந்திக்கப்படும். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்க சும்மா விட மாட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க, தேவைகளை கொடுப்பாங்க அப்படின்ற. இப்போ வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவனாக இருக்கிறான். அடுத்தது, இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9லிருந்து நம்ம படித்து பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9லிருந்து நம்ம படித்து பார்த்தோம்னா அங்கே சொல்கிறாரு, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன்
மாடுகளுக்காகவே கவலையாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் சொல்கிறாரு. எங்கே பார்க்குறோன்னா 13வது வசனம் பாருங்கள். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளை பங்கு ஒன்றென்றும் அறியீர்களா? அதை தொடர்ந்து தான் அவர் சொல்கிறாரு. அந்தபடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது இரட்டிப்பான கணம். தடையில்லாதபடிக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கண்டிப்பாக திருச்சபையிலே போதிக்கிற போதகருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றார். பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கொடுப்பதில் தான் அங்கே உபதேசிக்கப்படுகிறவனுடைய பலன் என்ன செய்கிறார்? அடையக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்போ இங்கே 2 விஷயத்தை அவர் முதல் காரியத்தில் சொல்கிறாரு. சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு சத்தியத்தை கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றார். சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் திருச்சபையில் பலவிதமான ஊழியங்கள் நடைபெறுகிறது. இப்போ போதகருடைய தேவைகள் சந்திக்கப்படணும், போதகருடைய குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அப்படிங்கும்போது முழு நேரமாக திருச்சபையிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு போதகருக்கும் அந்த சபை தான் எல்லா விதத்திலும் என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ முதல் காரியம் என்ன பார்த்தோம்? நம்ம உபதேசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். முதல் காரியம். 2வது காரியம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன சொல்கிற? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ நல்லா கவனிங்க. முதல்ல 6ல் என்ன சொல்கிறாரு? உங்கள் காணிக்கைகளை உதாரத்துவமாய் போதகருக்கு கொடுக்கணும், நன்மை செய்யணும். அதாவது கொடுக்கறது மட்டும் இல்லை, 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நன்மை செய்கிறதுனா நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து அப்படின்றாரு. பகிர்ந்து கொடுக்கணும். அவருடைய தேவைகள் என்ன, அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து, அவருடைய சரீரத்தினுடைய காரியங்கள் என்ன. ஒருவேளை வியாதியாக இருக்கிறாருன்னா அவருடைய அந்த வியாதியினுடைய செலவினங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத அறிய வேண்டியது ஒவ்வொரு விசுவாசினுடைய கடமையாக இருக்கிறது. புரியுதா? அப்போ பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அவருடைய காரியங்களை வகை வகையாக அறிந்து நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். அடுத்தது நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னால் சும்மா கொடுத்துட்டா மட்டும் போதாது. அவரோடு கூட அன்பாக இருந்து அவருடைய ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? ஈடுபாடு இருக்கணும். ஒரு போதகருடைய ஐக்கியத்தில் ஈடுபாடு இருந்து அவரோடு கூட அவர் சோர்ந்து போகாமல் அவரை உற்சாகப்படுத்துறதுல சபைக்கு பொறுப்பு இருக்குது. விசுவாசிக்கு ஒவ்வொருத்தனுக்கும் பொறுப்பு இருக்குது. இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே பவுல் என்ன செய்கிறாரு சொல்கிறார். 2வது காரியம் அவர் சொல்கிறாரு, தேவன் பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். 2வது பாயிண்ட் என்னது? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். கண்டிப்பாக விதைச்சி தான் ஆகணும், கண்டிப்பாக அறுத்து தான் ஆகணும். இது கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு பொறுப்பு ஒரு விசுவாசிக்கு. இப்போ அந்த 6வது வசனத்தில் கொடுக்கறத பற்றி பேசிட்டு இந்த 7-8 வசனத்தில் தொடர்ச்சியாக பேசுகிறாரு. நீ கொடுக்குற காரியத்தில் எப்படி விதைக்கிற? இது ஒரு விதைப்பு. கொடுக்குற காரியத்தில் எப்படி விதைக்கிற? நீ எப்படி விதைக்கிறியோ அப்படி தான் நீ என்ன செய்வ? அறுப்பன்றாரு. இப்போ மோசம் போகாதிருங்கள் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், மக்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை குறித்து பவுல் எச்சரிக்கிறார். தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியம் அப்படின்னா என்ன? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில்
சுதந்தரிப்பதில்லை அப்படின்றார். அதிலே 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33 நம்ம படித்தோம்னா அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். 15ஆம் அதிகாரம் 33, மோச போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை என்ன செய்யும், கெடுக்கும். அப்போ இங்கே அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க அப்படின்றார். அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, சபையில் அங்கமாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கண்டா சர்ச்சுக்கு வரேன், தேவனுடைய வசனத்தை கேட்குறேன், நான் என்ன செஞ்சிடறேன், போயிடுறேன், அவ்வளோதான். இனி சபையினுடைய தேவை என்ன, போதகருடைய தேவை என்ன அப்படிங்கிறத நான் உணராமல் அறியாமல் இருந்த அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் அப்படின்றார். அப்போ உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியம் என்ன, நீங்கள் பொருளாசை ஏன் கொடுக்க மனசு இல்லை, பொருளாசை. அதனால தான், அதாவது ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது முளைக்கணுமா இல்லையா, அது முளைச்சி பலன் கொடுக்கணுமா இல்லையா. இப்போ விதைக்கிறதுடைய நோக்கமே என்ன, நம்ம ஒரு விதையை போட்டோம்னா அது எத்தனை விதை, அதில் எத்தனை பலன் நம்ம எதிர்பார்க்க முடியும், ஒரே விதையை நம்ம எதிர்பார்ப்போம். மற்ற நிறைய, அதாவது ஒரு கடலை போட்டோம்னா ஒரே கடலை எதிர்பார்ப்போம், அதில் நிறைய கடலை எதிர்பார்ப்போம். இப்போ ஒரு விவசாயி நிலத்தில் போடுறான் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலனை எதிர்பார்க்கறதுக்கு தான் விதைக்கிறதே. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் சபையில் இருக்கிற நம்ம ஆராதிக்கிற காரியத்தில் ஒரு விதையை போடுறோம், கொடுக்கிற காரியத்தில் ஒரு விதையை போடுறோம், புரியுதா, சபை பராமரிக்கிற காரியத்தில் ஒரு விதையை போடுறோம், ஊழியம் செய்கிறதில் ஒரு விதையை போடுறோம். அப்போ இந்த விதையை நான் எப்படி விதைக்கிறேனோ அதுக்கேற்றாறு போல தான் நான் என்ன செய்ய முடியும், பலனை அனுபவிக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வர்றார். இப்போ உபதேசிக்கப்படுகிறவனுக்கு நீ நன்மைகளினாலே பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மோசம் போகாதிருங்கள். அடுத்தது இன்னொரு வார்த்தை அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கர்த்தர் பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் ஏமாந்து போகிறவர் அல்ல. நீ அவரை ஏமாற்றலான்னு நினைக்கிற, நீ அவரை வஞ்சிக்கலான்னு நினைக்கிற, புரியுதா, அவரை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிற. ஏன்னா அவர் நீதியுடையவர், அவர் மனுஷனை போல சமரசம் பண்ணுகிற கடவுள் அல்ல. அவர் எப்படியாவது ஏமாற்றிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் நீதியுடைய தேவன். நம்ம எதை விதைக்கிறோமோ, நாம் என்ன நினச்சிக்கிறோன்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம கடவுள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அக்ரூட்டியாக ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். புரியுதா, நீ எப்படி ஜெபிக்கிறங்கிறத கவனிக்கிறார், நீ என்ன நோக்கத்தோடு சபையில் அமர்ந்துட்டு இருக்கிறங்கிறத கவனிக்கிறார். நீ அதனால தான் காணிக்கை நீ எப்படி போடுற அப்படிங்கிறத கவனிக்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே சுவிசேஷத்தில் படித்து பார்த்தோன்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து 2 விதவைகள் கொண்டு காணிக்கை போடுறத பார்த்துக்கிட்டே பார்க்குறாரு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, கவனிக்கிறாரா இல்லையா. இப்போ அவர் சொல்கிறாரு, இதில் எல்லாரும் காணிக்கை போட்டாங்க, அந்த 2 விதவைகள் போட்ட காணிக்கை தான் பெரிய காணிக்கைன்னார். அவங்க போட்டது எவ்வளோ தான், 2 காசு தான். 2 காசு தான், ஆனால் அதுதான் பெருசுன்றார். ஏன், இருக்கிறத அப்படியே போட்டாங்க. மற்றவங்களாம் இருக்கிறதுலிருந்து ஒரு பகுதியை போட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அவர் போடுறத, அதாவது நீ கொண்டு நிறைய போடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ வேலை செய்கிற அப்படின்னு சொன்னால் அந்த வேலையின் வருமானத்தின் நிமித்தமாய் 10ல் 1 கொண்டு என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கட்டளை. அதை நம்ம ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், அதுதான் இங்கே சொல்ல வராது. நீ அதாவது மோசம் போகாதிரு, உன்னை நீயே ஏமாற்றிக்கிற. இன்னொன்று, நீ செய்கிற காரியத்தை எல்லாம் கடவுள் ஏமாந்துருவார்னு நினைக்கிற. அவர் பரியாசம் பண்ண ஒட்டார், அவர் ஏமாறுகிற தேவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவர் கரெக்டாக கவனித்து கொண்டே இருக்கிறார். அதற்கேற்ற பலனை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறத அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இங்கே 2 விதைப்பை வச்சு சொல்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். அங்கே 7வது வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன்
மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவியினாலே நித்திய ஜீவனை, அதாவது ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ 2 விதையை விதைக்கிற நபர்கள் இருக்கிறாங்க சபையில். சரியா? மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒரு வகையில் விதைக்கிறோம், ஆனால் எப்படி விதைக்கிறோங்கிறது தான் முக்கியமே. எதை விதைக்கிறோங்கிறது தான் முக்கியமே. எதை விதைக்கிறோம் அப்படிங்கிறது தான், எப்படி விதைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சில வசனத்தை நம்ம படிக்கலாம். படிங்க, எடுத்தவங்க படிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். சரிங்களா? அப்போ அங்கே என்ன சொல்ல வர்றாரு? அநியாயத்தை விதைக்கிறவன் 22:8, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு என்ன செய்யாது? ஒழியாது. யோபு 4:8 படிங்க. யோபு 4:8. அதையே அறுக்கிறார்கள். இது நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். நம்ம அதாவது கடலையை விதைச்சிட்டு சோளத்தையோ அல்லது நெல்லையோ நம்ம என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஓசியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். ஓசியா 8:7. என்ன விதைக்கிறாங்களா? காற்றை விதைச்சிட்டு சூறை காற்றை அறுக்கிறார்களாம். இங்கே நல்லா கவனிங்க. காற்றை விதைச்சிட்டு எதை அறுக்கிறாங்களாம் அப்படின்னா என்னது? சூறை காற்றுன்னு என்னது? சூறாவளி. அதாவது இவங்க சும்மா லேசான காற்றை விதைச்சிட்டு சூறாவளி அறுக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூறாவளி என்ன ஆகும்? சூறாவளி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? புரிஞ்சிச்சா? அதுதான் அங்கே சொல்கிறார். நீதிமொழிகள் 11:18 பாருங்கள். நீதிமொழிகள் 11:18. படிங்க. நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை பெறுவான் அப்படின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:6 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கறத பற்றி தான் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 9:6 பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:6. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக அறுப்பான். இதை என்ன சொல்கிறாரு? அடுத்த வசனத்தை என்ன சொல்கிறாரு? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில். அப்போ இங்கே கலாத்தியரில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதே எதை சொல்கிறாருன்னா, காணிக்கையில் கொடுக்குற காரியத்தில் நீ எப்படி விதைக்கிறியோ அப்படி தான் அறுப்ப அப்படிங்கிறார். அதை தான் இங்கேயும் சொல்கிறார் பவுல். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லேயும் இதுதான் சொல்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமிக்கிறபடியே கொடுக்க கடவன். அப்போ இங்கே 2 விஷயத்த சொல்கிறார். ஒன்று, மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சீகத்தை தான் என்ன செய்வான்? அறுப்பான். அப்போ மாம்சீகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுயநலம். ஏன் கொடுக்க மனசு வரல? சுயநலம்.
அடுத்தது உலக இச்சைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறது. அப்போ இந்த மாம்சீகத்தினுடைய கிரியை, அதனால தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். மாம்சீகத்தினுடைய கிரியைகள் என்னென்ன? விபச்சாரம், வேசித்தனம், கிட்டத்தட்ட 17 காரியங்கள் அங்கே என்ன செய்கிறாரு. இப்படிப்பட்டதான மனநிலையில் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உற்சாகமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதனுடைய விளைவு எப்படி தான் இருக்கும்? இதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும். இப்போ இதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சவுல் ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு சொல்கிற இந்த அமலேக்கியர்களுடைய எல்லாருடைய மிருக ஜீவன்களையும் என்ன செய்யணும், அழித்து போட்டுடணும்னு சொல்லி. இவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாத்தையும் அழிக்காமல் நல்லதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். நல்லதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்கிறான், கடவுள்கிட்ட என்ன செய்கிறான்னா நியாயத்தை எதிர்பார்க்குறான். இதை வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 18-19 பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவளோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியை அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். அப்போ கடவுள் கொடுத்த கட்டளை என்ன? அவனுடைய மிருக ஜீவன்கள் அந்த ஜனங்களையெல்லாம் அழித்து போடுன்றார் சவுலை. இவன் என்ன பண்ணிட்டான், நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கட்டளையை மீறி இவனுடைய தேவைகளுக்காக பொருளாசையினால் மறைச்சி வச்சுக்கிட்டான். இதனால் நடந்தது என்ன? அவன் ராஜ்யபாரமே வீணாக போச்சு. கடவுள் அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கிட்டார். அப்போ எதை விதைச்சாமே புரியுதா? அப்போ தவறான விதத்தில் கடவுளுடைய கட்டளையை தவறாய் புரிந்து கொண்டு அவன் என்ன செஞ்சான், கட்டளையை மீறினபடினாலே அதுக்கேற்ற பலனை அவன் என்ன செஞ்சான், அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்தது பழைய ஏற்பாட்டில் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆகான்னு சொல்லி ஒருத்தன் எரிகோ இடிந்து போச்சு. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடித்தார்கள். முறியடித்த பின்னாடி அதில் இருக்கிறதான பொருட்கள் எல்லாம் இவன் அந்த ஆகான் என்ன பண்ணான்னா எடுத்துகிட்டு போய் மண் போட்டு புதைச்சி வச்சிட்டான். இப்போ இது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டான். அதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும், ஆலயத்தில் கொண்டு போது அது சேர்க்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் புதைச்சி தனக்கு வேணும்னு சொல்லி வச்சுட்டான். இப்போ இதனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்கள் நிறைய பேர் மரித்து போனாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பீரா என்ன பண்ணாங்க, தன்னுடைய காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கட்டளை கொடுத்துச்சு. ஆனால் அந்த அனனியா சப்பீரா பாதியை மறைச்சிட்டு பாதியை மட்டும் கொண்டு கொடுத்தாங்க. இப்போ இதனால் என்ன நடந்துச்சு, 2 பேருமே செத்து போனார்கள். இப்போ இதெல்லாம் எதை சொல்ல வராதுன்னு, எதை விதைக்கிறாங்களோ அதனுடைய விளைவு தான் அது. சரியா? இதெல்லாம் மாம்சத்து என்று சொல்லி விதைக்கப்பட்ட காரியங்கள். ஆவிக்கென்று விதைக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முதல் காரியம் கடவுளுக்கு கொடுக்கணும். முதல் கடவுளை தேடுவாங்க, கடவுளுக்கு கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. முதல்ல கடவுளை மகிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், வேத வசனத்தின்படி அவங்களை என்ன செய்கிறார், நடத்துகிறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுகிறதோ அப்படியே என்ன செய்கிறார்கள், செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு யோசேப்பு எடுத்துக்காங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு அவன் வாலிபனாக இருந்த நேரத்தில் அரண்மனையில் போர்த்திப்பாருடைய வீட்டில் ஒரு நல்ல பதவி அவனுக்கு கிடச்சிச்சு. ஆனால் போர்த்திப்பாருடைய மனைவி இவன் மேலே ஆசைப்பட்டு இவனை அடையணுன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கும்போது அவன் திமிரிட்டு என்ன செஞ்சான், ஓடினான். திமிரிட்டு ஓடினான். அப்போ இது அவனுடைய வாழ்க்கையில் அங்கே
அவன் வந்து கண்டிப்பாக அதுக்கு அனுமதிச்சிருக்க முடியும் மாம்சீகத்தினால் இருந்ததுனால. ஆனால் இவன் ஆவிக்குரிய காரியத்தில் இருந்ததுனால, கடவுளுக்கு பயந்ததுனால, இது பாவம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கையை திமிரிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், ஓடுனாலும் கூட என்னாச்சு, அவன் மேலே வீணாக பழி போட்டு சிறையில் அடித்தாங்க. ஆனாலும் எகிப்துக்கு அவன் ஒரு பிரதம மந்திரி என்ன செஞ்சான், காணப்பட்டான். அப்போ எதை விதைக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம், இரட்டிப்பாய் அறுப்போம். சரியா? அப்போ இந்த யோசேப்பு கடவுளுக்காக வைராக்கியமாக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளுடைய கட்டளைகளுக்கு உறுதியாய் நிலைத்திருந்தபடினாலே அவன் என்ன செஞ்சான், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான தன்னுடைய வாழ்க்கையை ஆத்துமாவை காத்து கொண்டதுனால இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவன் அடைந்தான். அதே போல் தான் பவுலும் கூட. புதிய ஏற்பாட்டில் பவுல் அவன் எவ்வளோ பெரிய ஆசாமி, எவ்வளோ பெரிய அறிவாளி, ஞானவான். அவனுடைய பதவியை, அவனுடைய படிப்பு, அவனுடைய ஞானம், அறிவு இது எல்லாமே குப்பை என்று சொல்லி எண்ணினான். அதனால தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் என்று சொல்லி சொன்னான். அதனால் கடவுள் அவனை வல்லமையாக என்ன செஞ்சார், பயன்படுத்தினார். அப்போ நீ மாம்சத்து என்று சொல்லி விதைச்சினா மாம்சீகத்தினுடைய காரியத்தை தான் நீ அறுப்ப. நீ ஆவிக்கென்று சொல்லி நற்காரியங்களை நீ விதைப்பாயானால் அதற்கான பலனையும் நீ என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய். ஆக மொத்தம் அறுவடையும் உண்டு, விதைப்பும் உண்டு, அறுவடையும் உண்டு. நீ எதை விதைக்கிறங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். இது 2வது காரியம். 3வது காரியம் 10வது வசனம் 9-10 கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 பாருங்கள். அறுப்போ ஆகையால் நன்மை செய்ய கடவும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் கலாத்தியர் மக்களுக்கு சொல்கிறார். அதாவது முதல் காரியத்தில் உபதேசிக்கப்படுகிறவர்களுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ போதகருடைய தேவையை ஒவ்வொரு விசுவாசியும் சந்திக்கணும். இது முதல் காரியம். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப. மாம்சீகத்தில் நீ விதைச்ச அப்படின்னு சொன்னால், மாம்சீக எண்ணத்தோடு நீ அதாவது பொருளாசையினால் பணாசையினால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தீன்னா அதனுடைய காரியங்களை உன்னை நீ ஏமாற்றி கொள்ளுகிற, தேவனையும் ஏமாற்றன்னு நினச்சிட்ருக்கிற. ஆனால் நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அறுப்பேன். ஆவிக்குரிய காரியத்தில் நீ விதைச்ச அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற நன்மைகளை நீ என்ன செய்வேன், அறுப்பேன். ஆக மொத்தம் கண்டிப்பாக நீ எதை விதைக்கிறியோ அதை நீ கண்டிப்பாக அறுப்பேன். 3வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. இப்போ இங்கே 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இங்கேயே அந்த வார்த்தை வருது, அறுப்போன்னு சொல்லி. சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். நீ நன்மை செய்யும்போது அது ஒரு விதை. நன்மை செய்கிறதான விதையை நீ விதைக்கும்போது நீ கண்டிப்பாக அதனுடைய நன்மையை நீ என்ன செய்வ, அறுப்ப. நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்ய உனக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சால் தீமை தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நன்மை செய்வதிலே விதைக்கணும். நன்மை என்கிறதான விதையை நாம் என்ன செய்யணும், விதைக்கணும் அப்படின்றார். இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவன் என்ன செய்யணும், மற்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவன் என்ன செஞ்சிடணும், நன்மை செய்யணும். இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், சோர்ந்து போகாமல். வருதா? நன்மை செய்கிறதுல என்ன செய்யணும், சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சோர்வு வருது நமக்கு? எதனால் சோர்வு வருது? ஒரு விவசாயிக்கு ஏன் சோர்வு வருது? விவசாயி நிலத்தில் விதைக்கிறானே, அவனுக்கு ஏன் சோர்வு? விதைக்கிறதுனால அவனுக்கு என்ன சோர்வு? எதனால் சோர்வு? நல்ல பலன் வரல. ஆனால் அவன் விதைச்சான், நல்ல பலன் வரல. ஆனால் அவன் விதைச்சிட்டு இன்றைக்கி விதைக்கிறான், உடனே பலன் எதிர்பார்க்குறான். அதனால் சோர்வு.
இன்றைக்கி சில விசுவாசிகள் வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சுட்டு உடனே பலன் எதிர்பார்க்குறது. அடுத்தது கர்த்தருக்கு உற்சாகமாக நான் கொடுத்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த தரித்திரத்தெல்லாம் உண்டு பண்ணினார், அதில் சோர்வு. இன்றைக்கி சில விசுவாசிகள் அப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள். ஏன் சோர்வு வருது வாழ்க்கையில், ஏன் பிரச்சனை வருது? அதாவது கடலை போட்டவன் மீண்டும் கடலை எடுக்கணும்னா எத்தனை மாதம் ஆகும்? 3 மாதம் ஆகும். கடலை போட்டு 3 மாதம் நீ என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அதை என்ன செய்யணும்? கொத்தி எருப்பு அதுக்கு என்ன செய்யணும்? உரெல்லாம் போடணும், போட்டு தண்ணிக்கெல்லாம் காட்டணும், அப்போ தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? எடுத்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்குறோம். அதனால தான் சோர்வு நமக்கு என்ன செஞ்சிடுது? வந்துடுது. சரியா? அடுத்தது நம்ம சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம். சூழ்நிலைகளையும் மனுஷங்களையும் நம்ம பார்க்குறோம். அதனால் சில நேரங்களில் தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். சில சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கும்போது சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் ரொம்ப சோர்ந்து போயிடும். அதுக்கு உதாரணத்துக்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, எலியா யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னு சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக தீர்க்கதரிசனம் சொல்லும்போது எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கொல்ல வகை தேடுறாங்க. யார்? 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு விட்டாங்க, இவன் ஒருத்தன் மட்டும்தான் மீதி இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? அவங்களுக்கு பயந்துட்டு போய் சூறை செடியின் அடியில் என்ன செஞ்சுக்கிறான்? படுத்து கொள்ளுகிறான். என்ன சொல்கிறேன் தெரியுமா? போதும் ஆண்டவரே, நான் நல்லவன்ல, என்னை என்ன செஞ்சுருங்க? கொண்டு போட்டுருங்க. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் கடவுளோடு இருக்கிறவன், நிறைய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவனுக்கே சோர்வு. அப்போ சோர்வு எதன் அடிப்படையில் அவனுக்கு சோர்வு? சூழ்நிலைகளை பார்க்குறான். சில நேரங்களில் வந்து நமக்கு துன்பங்கள் வரும், மற்றவங்க எதிரிகளினாலே நம்மை விரோதிக்கிறவர்களாக பகைக்கிறவர்களாலே நமக்கு சோர்வுகள் வரும். ஆனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட சோர்ந்து போகிறவனுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுபோல் நன்றியற்ற மனிதர்களால் சோர்வு நமக்கு. நன்றி இல்லாத மக்களால் சோர்வு. நம்ம நிறைய பேருக்கு நன்மை செய்வோம், அவங்க நமக்கு என்ன செய்வாங்க? தீமையே செய்வாங்க. அதனால் நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்படி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற நன்மை யாருக்காக தான் செய்கிறோம்? கடவுளுக்காக செய்கிறோம். மனுஷனுக்காக செய்யலை, கடவுளுக்காக செய்யும்போது நான் ஒருத்தனுக்கு நன்மை செய்கிறேன்னு சொன்னால் அந்த நன்மை கடவுளுக்கு போய் சேருது. அப்போ அவர் தான் நமக்கு நன்மை செய்கிறோம். அவன் நன்மை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவன் துன்மார்க்க, அவன் அப்படி தான் என்ன செய்வான்? நமக்கு தீமைகளை செய்து கொண்டே இருப்பான். சரிங்களா? அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாருக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு? குறிப்பாக 10வது வசனம் பாருங்கள். கலாத்தியர் 6:10. யாவருக்கும் விசேஷமாக. இந்த 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கிடைக்கும் சமயம்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. கிடைக்கும். இப்போ சபையில் நம்ம கண்டிப்பாக சமயம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடணும்? நன்மை செய்யணும். எப்போ சமயம் கிடைக்கும்? அது யாருக்கு செய்ய சொல்கிறாரு? விசுவாச குடும்பத்தாருக்கு. முதல் முக்கியத்துவம், முன்னுரிமை யாருக்கு சொல்கிறாருன்னா விசுவாச குடும்பத்தாருக்கு. இப்போ சபையில் இருக்கிற ஒரு விசுவாச குடும்பத்தார் அவங்க தேவையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுக்குரிய அதை கொடுக்கணும் அப்படிங்கிற திராணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு சபையினுடைய ஒழுங்கு. ஒரு சபையில் ஒரு விசுவாசி செயல்படக்கூடியதான ஒரு காரியம். அப்போ இங்கே 3 உண்மைகளை இங்கே சொல்கிறார் இந்த வசனத்தில், 10வது வசனத்தில். ஒன்று என்ன செய்கிறாருன்னா, கிடைத்திருக்கும் சமயம் உடனடியாக அதை என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்த வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நான் என்ன செய்யக்கூடாது? காலத்தை தள்ளி போட்டுறக்கூடாது. இதே சபையிலே போதகரோ அல்லது மற்ற விசுவாசிகளோ பலவீனமாக இருக்கிறாங்க அல்லது சோர்ந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு சமயம் கிடைச்சிச்சின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடணும்? உதவிகளை செஞ்சிடணும், நன்மைகளை செஞ்சிடணும் அப்படிங்கிறார். சரிங்களா? மத்திய எழுதின சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் 44, 45 பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45 என்ன சொல்ல வர்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது செய்ய முடியுமா நம்மளால்? நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நன்மை செய்ய முடியுமா? முடியணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? இன்றைக்கி உலகத்தார் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி திருச்சபையிலும் நடக்குது. நமக்கு யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு அன்பு காட்டுறாங்க. அப்படி அல்ல. நமக்கு யார் தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்மை செய்வது தான் ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய சத்தியம். இதை நம்ம என்ன செய்யணும்னா செயல்படுத்த பார்க்கணும். சரியா? ரெண்டாவது அவர் இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாவருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறத. யாவருக்கும் நன்மை செய்யணும். இதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அங்கே பார்த்தோம்னா, எரிகோ வழியில் ஒருத்தன் என்ன செய்கிறான், கள்ளர்களால் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கும்போது அந்த வழியாக லேவியன் போகிறான், ஆசாரியன் போகிறான், அவனுங்கள்லாம் கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தன் பரிசேயன், அவன் அந்த அடிப்பட்ட நபரை காயங்களெல்லாம் கட்டி தன் கழுதை மேல் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு என்ன செய்கிறான், கொண்டு போகிறான். இப்போ அவன் யாருன்னே தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் கூட அவன் என்ன செய்கிறான், உதவி செய்கிறான் அந்த சமாரியன். அதுபோல் நம்ம என்ன செய்யணும்னா யாவருக்கும் நன்மை செய்யணும். இவங்களுக்கு தான் செய்யணும், இவங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. அடுத்தது இந்த வசனத்தில் விசுவாச குடும்பத்தாருக்கு முன்னுரிமை என்ன செய்கிறாரு சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாக இருப்பான். தன்னுடைய சொந்த குடும்பத்தில் அப்படின்னா திருச்சபையில் ஒருவர் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் நம்ம நன்மை செய்யணும். அப்படி செய்யாமல் போயிட்டோம்னா நாம் அவிசுவாசிகளாக இருக்கிறோம் என்பதை இங்கே சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியில் 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். தலைப்பு என்ன? ஆவிக்குரிய விதைப்பும் மாபெரும் அறுவடையும். ஆவிக்குரிய விதைப்பு. முதல் விதைப்பில் என்ன அப்படின்னா, போதிக்கிற போதகருக்கு நாம் நன்மையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது திருச்சபையினுடைய ஒரு விசுவாசியினுடைய பொறுப்பு. ரெண்டாவது, சபையில் நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் நான் அறுப்பேன். மாம்சீகத்தில் விதைச்சேன் அப்படின்னு சொன்னால் அனனியா சப்பீராலை போல கடவுளுக்கு கொடுப்பதை நான் மறைத்து வைப்பேன். ஆனால் அதனுடைய அழிவு, அதனுடைய அறுவை விளைவு என்னது? அழிவு. புரியுதா? அதே போல் நான் உற்சாகமாய் கொடுக்கிறவனாக இருப்பேன். ஆனால் யோசேப்பை போல, மோசை போல, பவுலை போல நான் காணப்படுவேன். ஆனால் அதனுடைய விளைவும் அறுவடை மிகவும் மாபெரும் அறுவடையாக, நன்மையாக, ஜீவனாக அது இருக்கும். மூணாவது, நாம் சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? நன்மைகளை செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல். சோர்வுகள் வருந்தான். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நன்றி கெட்டவங்களை நம்ம பார்க்கக்கூடாது. யாருக்கு நன்மை செய்யணும்? எல்லாருக்குமே நன்மை செய்யணும். குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த நாளினுடைய செய்தியாக இருக்கிறது. இதை இயேசுனுடைய பார்வையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் எதை விதைத்தார், எதை அறுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதை விதைச்சார்? அவர் சிலுவையில் தன்னைத்தானே விதைத்தார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னைத்தானே விதைத்தார். ஆனால் அதன் விளைவு என்னது? திருச்சபையை அறுத்தார்.
தன்னைத்தானே விதைத்தார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னை விதைத்தார். சிலுவையில் திருச்சபையை சம்பாதித்தார். அடுத்தது தாழ்மையையும் கீழ்ப்படியாமையும் இந்த உலகத்தில் விதைத்தார். அவர் வாழும்போது தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் விதைத்தார். பிதாவுக்கு தன்னை தாழ்த்தினார். பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் அவர் மகிமையை அறுத்தார். கர்த்தர் பிதாவானவர் அவர் மகிமையிலே உயர்த்தினார். அதுதான் பிலிப்பியரில் நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 பாருங்களேன். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரிந்தும், அதாவது சிலுவின் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினான். தேவன் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இல்லைங்களா? அதாவது இந்த பூமியில் தாழ்த்தினார். அது தாழ்மை என்கிற விதையை போட்டார். பிதாவானவர் அவர் என்ன செஞ்சார்? உயர்த்தினார். எங்கே உயர்த்தினார்? வானத்துக்கு மேலாக. அது மட்டும் இல்லை, எல்லா மகிமையும் அவருடைய கையில் என்ன செஞ்சார்? பிதாவானவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் அவருக்கு முடங்கும்படி, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அவருக்கு முழங்கால் படியிடும்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அடுத்தது பாடுகளையும் கண்ணீரையும் இந்த உலகத்தில் விதைத்தார். எதன் அடிப்படையில்? உங்களை என்னை ரட்சிக்கும்படி. அவருக்கு என்ன எவ்வளோ பாடுகள்! அது பாடுகளையும் கண்ணீரையும் விதைத்து எதை அறுத்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறுத்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் என்ன செஞ்சார்? அறுத்தார். கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய வார்த்தைகளை விதைத்தார். தம்முடைய வார்த்தைகளை விதைத்தார். அவர் தம்முடைய ரட்சிப்பின் மக்களை அவர் என்ன செஞ்சார்? சம்பாதித்தார்.